1,80,00,000 மேல பெற்றிருக்காங்க. 1,80,00,000னா சொல்லி முடிவெடுத்தாச்சு. இன்னும் பெரிய முக்கியமான விஷயம், நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த உறுப்பினர் படிவத்தை அறிவாலயத்திலிருந்து வாங்கி உங்களுடைய கூட்டத்துல நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் 11 ஒன்றியம் இருக்குன்னு சொன்னாங்க. 4 பேரூராட்சி ஒரு நகரம் இருக்குது, பிரிச்சு கொடுத்து அங்க இருக்க மகளிர் நீங்க துணை அமைப்பாளர்கள். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல சுந்தரி வேலன்ட்டு, நான் சுஜாதாட்ட சொல்றேன், சில இடத்துல எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கிறது, அந்த ஒன்றிய செயலாளர் உள்ள விட மாட்டேன்றாரு அப்படின்ற போது தலைமை என்ன சொன்னாங்க, நாங்க மாவட்ட செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசு பெண்களுக்கான அரசு, இலவச பயணம், அதுக்கப்புறம் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, உரிமை தொகை. சில பேர் குறை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சில பேருக்கு வரல, செப்டம்பர்ல அடுத்த பேட்ச் எல்லாருக்கும் போட போறாங்க. அப்ப நீங்க எல்லாம் ஒரு கோரிக்கை சொன்னாங்க, எங்களுக்கு வந்து கனிமொழி உங்களை பார்க்கல, நாங்க மாவட்ட செயலாளருக்கு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களை ஒரு குரூப்பா அவங்க வந்த அப்புறம் நானும் சுஜாதாவும் சேர்ந்து உங்களை கொண்டு போயிட்டு உங்களை போட்டோ எடுத்து கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த ஒரு குறை தான் டெஃபினட்டா பண்றோம். மற்றது நம்முடைய இளைஞரணி செயலாளர் பார்க்கணும்னா அது மாவட்டம் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. சிஎம் வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு, ஏன்னா அவரும் ரொம்ப பிஸியா இருக்காரு, யூஎஸ் போலாம், நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ நம்முடைய மகளிர் பொறுப்பாளர் நம்ம சகோதரி கனிமொழி அவர்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். நாம செய்கின்ற வேலையை நேசித்து செய்யணும், ஒரு பேஷனோட செய்யணும். உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்களா, அதை கடுக்கடன் செய்யாதீங்க. அது நல்ல மாவட்ட செயலாளர், அது எனக்கு தெரிஞ்ச அதுன்னு பேசுவாரு, எனக்கு தெரியல, எனக்கு நான் ஒரு பழக்கம் இல்லை. பட் அப்படி இருக்கும்போது சில இடத்துல மாவட்ட செயலாளர் பக்கத்துல நிற்க முடியாது, நிக்கே வச்சு உட்கார விட மாட்டாங்க. எனக்கு வருத்தமா இருக்கும், நான் சண்டை போட்டுருக்கேன் மாவட்ட செயலாளர்கிட்ட, ஏன்னா பெண்கள் மரியாதை கொடுங்க, நம்ம சுயமரியாதை பத்தி பேசுறோம், நிக்க வைப்பாங்க, அவாடு நிக்கிறோம் அடிமை மாதிரி. இவங்க எப்ப அப்படி பார்த்தாங்கன்னா அப்படி இல்லையே, ரொம்ப நீங்க சொன்னீங்க, எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்க, அப்புறம் என்ன வேணும். அவங்களுக்கு ஒரு சின்ன குறை என்னன்னா, அது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு தெரியல யாருக்கு, சில நேரங்கள்ல வந்து சின்ன சின்ன அந்த ஒன்றியத்துல தான் வேலைகள் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கான்ட்ராக்ட் இருந்தா எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் அது வந்து நியாயமான விஷயம். பெருசா அவங்களால எப்படி செய்ய முடியாது. 2026 தேர்தல் திமுக தான் ஜெயிக்கிறது, நம்முடைய முதலமைச்சர், அது மாற்று கிடையாது. ஆனால் 234 200 என்ற இலக்கை நம்முடைய முதல்வர் கையில் எடுத்திருக்கிறார். அந்த இலக்குக்கு தான் நாம் போறோம். வெற்றி என்பது 234ல 115 116 17 வந்தாவே நம்ம ஜெயிச்சிடும். அதுல ஒண்ணு 120 தோராயமா ஒரு 120 தொகுதி நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம வெற்றி. அது இலக்கை கிடையாது, வெற்றி உறுதி. ஆனால் தலைவர் அவர்களுடைய எண்ணம், அவருடைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 234ல 200 ஜெயிக்கிறோன்ற இலக்கை அவர் உருவாக்கி விட்டார். அந்த இலக்குக்காக நாம் போறோம். அந்த இலக்குக்கு உண்டான பணியை செய்ய வேண்டும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய அத்துணை மகளிர் மட்டுமல்லாமல் அத்துணை நிர்வாகிகளுக்கும் அது ஒரு சவால். அந்த சவாலிலே நம்ம பணியாற்ற வேண்டும். நம்ம இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். செஞ்சுட்டு இருக்கிறப்போ இப்பெல்லாம் அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருந்து ஒரு தேர்தல் வர நேரத்தில் ஆரம்பிச்சு இந்த உதவாத குஷ்புன்னு ஒருத்தி இருக்காள். என்ன பண்ணா 1000 ரூபாய் பிச்சை காசு, அவளுக்கு அது பிச்சை காசாக இருக்கலாம். எங்களுடைய தாய்மார்களுக்கு அது வரப்பிரசாத காசு. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வெளியே பார்க்கணும். அதை யார் சொல்றதுக்கு நீங்க போடணும். 10 பேருக்கு போனா கூட பரவாயில்ல, ஒரு தகவல் 10 பேருக்கு போனாலும் பரவாயில்ல. அடியே குஷ்பு இட்லி காதி இப்படியே போடணும். சிரிக்கிற வார்த்தைகள் போடணும். உனக்கு 1000 ரூபாய் பிரச்சனை இருக்கலாம், ஏன்னா நீ தொழிலாரா, உனக்கு 1000 ரூபாய் மட்டும் இதுவா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் எங்களுடைய தலைவர் கொடுத்து பெருந்தொகை அப்படின்னு நீங்க பரப்பணும். அவங்க தகவல் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி நாளைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத கூட விளம்பரப்படுத்தி போடுவாங்க, என்ன பெரிய 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு. நீங்க நினைச்சுக்கோங்க, நம்ம ஆயிட்டு போகுது, இதெல்லாம் யார் பார்ப்பாங்க? உங்க குரூப்லயே ஒரு 50 பேர் இருப்பாங்க. 50 பேர்ல 20 பேர் நம்ம பலனை அடைஞ்சு இருப்பாங்க. ஒரு 30 பேர் பலனை அடையாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தகவல் போய் தெரியும்.